அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இது நிகழும் போது நம்ம அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் அதை பார்க்கக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் அந்த டைமில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அதை பார்க்கக்கூடாது. அந்த கிரகணம் பிடிச்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த உணவை வந்து சாப்பிடக்கூடாது, தண்ணீரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்துக்கப்புறம் கிரகணம் முடிஞ்ச பிறகு வீட்டெலாம் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு அப்படிங்கிறது இருக்கும், இந்த தண்ணீரை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது, அதை எடுத்து கீழே ஊற்ற முடியாது. ஏன்னா அங்கே தண்ணி வந்து பற்றாக்குறையான ஒரு சூழ்நிலையான இடங்களாக இருக்கலாம். அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தர்ப்பை புல் அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்லாம் கிடைக்கும், பூஜை ஸ்டோரில் கிடைக்கும். அதை வாங்கி அந்த சாப்பாட்டில், அதாவது ஒரு கட்டு வாங்கி ஒவ்வொன்று எடுத்து இந்த சாப்பாட்டில், அந்த தண்ணி குடத்தில், அரிசி மூட்டையில், இப்படி ஒரு சில இடங்கள்லாம் நம்ம வச்சோம்னா அந்த தோஷம் அப்படிங்கிறது அதில் படாது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அடுத்து நம்மளுடைய வீட்டு அறுக்காலில், வாசலில் வச்சுக்கலாம். முக்கியமான இடங்களில் வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தாக்கம், அதாவது அந்த தோஷம் அப்படிங்கிறது நம்மளை வந்து தாக்காது அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இதை மறக்காமல் கடைப்பிடிங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம்.